ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளாஸில் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், கிராஃபிக் டிசைனிங், UI UX இது மாதிரி உள்ள கிராஃபிக்கல் ஓரியன்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் காமன் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் டவுன்லோட் கூகுள் டிரைவ் லிங்க்லேயே வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் அவைலபிள் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் யாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு நேமில் போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 2D அனிமேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 2D அனிமேஷன் ப்ராஜெக்ட் சப்மிட் டெம்ப்ளேட் போட்டிருப்போம், ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட் சப்மிட் டெம்ப்ளேட் போட்டிருப்போம். VFXனா அதுக்கு மாதிரி போட்டிருப்போம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீடியோ எடிட்டிங் கிளிக் பண்ணுறேன், அதுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் இருக்குது, PSC ஃபைல்னு இருக்கும், ரைட்டா? தென் பக்கத்துலேயே வீடியோன்னு ஃபைல் இருக்கும், ஒரு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரீமியர் ஃபைல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா காமனாக வந்து வீடியோ எடிட்டிங் VFX மட்டும் சிமிலராக இருக்கும் உங்களுக்கு. மற்ற மாதிரி எல்லா கிராஃபிக் டிசைனிங் 2D அனிமேஷன் எது பார்த்தாலும் சரி, UX பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் இது மாதிரி ஒரு ஃபைல் மட்டும் தான் ஒன்றே இருக்கும், ரைட்டா? இது மாதிரி ஒரே ஃபைல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம காமனாகவே இந்த ரெண்டு ஃபைல்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இதெல்லாம் காமன் டு ஈச் அதர் தான், எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ, ரைட்? ஃபர்ஸ்ட் நான் வந்து PSC ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரைட்டா? ஸோ இதான் டெம்ப்ளேட், ரைட்டா? ஸோ இந்த PSC ஃபைல் நாங்கள் எப்படி மேக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ இதை இப்போ ஹைட் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் இதில் எதுவும் டச் பண்ண அவசியம் இருக்காது. இந்த பேஸ் ஃபோல்டரை நீங்கள் எதுவும் டச் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ இந்த ரெட் கலர் இருக்க ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு, ரீப்ளேஸ் வித் யுவர் ப்ராஜெக்ட் அவுட்புட். நான் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன் இதை, ரைட்டா? ரீப்ளேஸ் வித் யுவர் ப்ராஜெக்ட் அவுட்புட். இந்த ஃபைல் இங்கே ஜஸ்ட் இங்கே மேலே வச்சுக்கிட்டு, இந்த ஃபைலுக்கு மேலே வச்சுக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள ஓப்பன் ஆயிடும். இதில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை போடுற மாதிரி இருக்கும். இதை இப்போ delete கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை போட்டுக்கலாம், ரைட்டா? போட்டு முடிச்சு என்ன பண்ணணும்னா Ctrl+S சேவ் கொடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் பேக்கில் வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நேம் மாற்றுறது வெரி சிம்பிள் தான். இந்த ஃபைல் இங்கே இருக்குது, ரைட்டா? நீங்கள் டெக்ஸ்டூல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டூல் எடுத்துக்கிட்டு இப்போ நேம் இருக்குது, ரைட்டா? இங்கே நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க எடிட் பண்ண முடியும். இங்கே சேஞ்ச் இந்த நேம்ஸ், ரைட்டா? ராம், ரைட்? இது மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம், Ctrl+S என்டர் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். திரும்ப என்ன பண்ணலாம், இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ லிட்டரலி நீங்கள் வேறு இதுவும் மாற்றணும் அவசியம் இருக்காது. நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் மொத்தம் 4 விஷயங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட், ரைட்டா? அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும், நீங்கள் மாற்றிக்கலாம். செகண்ட் வந்து இங்கே நேம், அது இன்ஸ்டாகிராம் ஐடி, அடுத்து உங்கள் ஃபோட்டோ, ரைட்டா? இதில் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபோட்டோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபைல் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். தென் நீங்கள் இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபைலை போட்டுக்கலாம், ரைட்டா? ஜஸ்ட் போட்டு முடிச்சு நீங்கள் Ctrl+S கொடுத்தாலே போதும், உங்களுக்கு சேவ் ஆயிரும். தென் நீங்கள் பேக்கில் வந்துட்டு இங்கே எல்லாம் அப்ளை ஆகிருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் PST ஃபைலை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை காமனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லாமே சேம் தான். வேணா இன்னொரு ஃபைல் ஓப்பன் காட்டி தரேன் உங்களுக்கு, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், கிராஃபிக் டிசைன் ஓப்பன் பண்ணுறேன், ரைட்டா? சேம் ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு, ரைட்டா? எல்லாம் சேம் ஃபார்மேட் தான், ரைட்டா? ஜஸ்ட் நீங்கள் வந்து நேம், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபோட்டோ, அடுத்து வந்து லைக் உங்களுக்கு ப்ராஜெக்ட், இது மட்டும் நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், ரைட்டா? தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலி காமன் டு VFX அண்ட் வீடியோ எடிட்டிங், ஓகேவா? அது மட்டும் தான் வரும் இதில். மற்ற மாதிரி நீங்கள் கிராஃபிக் டிசைன் எல்லாம் 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் மட்டும் தான், இந்த ஃபைல் மட்டும் தான் இருக்கும், அந்த ஃபோட்டோஷாப் ஃபைல் மட்டும் தான் இருக்கும். எனிவேஸ், இப்போ வீடியோ ஃபைல்களை போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட்னு ஒரு சப்மிஷன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ரைட்டா? டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரைட்டா? இது மாதிரி கேட்க உங்களுக்கு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க, ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம டைனமிக் கொடுத்துருப்போம், ரைட்டா? லிட்டரலி இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் இன்ஸ்டாகிராம் ஐடி, சேஞ்ச் யுவர் ப்ராஜெக்ட், சேஞ்ச் யுவர் நேம், சேஞ்ச் யுவர் ஃபோட்டோ, ரைட்டா? இதெல்லாம் வந்து நமக்கு நெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் டெப்த்தாக கற்றுப்போம் நம்ம இதெல்லாமே. இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபைல் போயிடும், ரைட்டா? இந்த பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைல் delete பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம் நீங்கள், ரைட்டா? சிமிலர்லி பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஐடியா மாற்றணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் யுவர் ஐடி இருக்குல்ல, டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்மோஸ்ட் இந்த உள்ளே வந்துடும் எனக்கு, ரைட்டா? ப்ளூ கலர் லைட்டாக தெரியுது, ரைட்டா? இதை நான் வந்து என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் மாற்றிக்கலாம், ஜெபின் J4, ரைட்டா? தென் நான் வெளியே வந்தேன், இங்கே அஃபெக்ட் ஆகும் எனக்கு, ரைட்டா? தென் உங்களுக்கு சைடு மாற்றணும் அப்படி பார்த்தா டோன்ட் வரி, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த பொசிஷனில் மட்டும் வேல்யூஸை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி, ரைட்டா? பொசிஷனில் ஃபஸ்ட் வேல்யூ மூவ் பண்ணுங்கள். இது என்ன ஏது எதுக்காக பண்ணணும் எல்லாமே நம்ம லேட்டர் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா? இன்னொரு விஷயங்கள் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ரொம்ப லாங்காக இருக்கும், ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும், ரைட்டா? ரீசன் என்ன, நாங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து அரௌண்டாக வந்து ஒரு 20 செகண்ட்ஸுக்கு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இவ்வளோ தான் ரெண்டரிங் ஆகணும், இவ்வளோ தான் வெளியே வரணும் செட் பண்ணி வச்சுருக்கோம்.
நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து ஒரு ஒரு 1 நிமிஷம் போகுதுன்னா 1 நிமிஷத்துக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் முடிச்ச பிறகு ஃபைல் எக்ஸ்போர்ட் மீடியா ரைட்டா, இதில் போயிட்டு எந்த ஃபோல்டர் உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணால் போதும் உங்கள் ஃபைல்ஸ் வந்துடும். இதே ஃபைல்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஃபைல்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிட் ரேட்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மெமரியும் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணால் போதும் நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ரைட்டா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டே டியூன். பை.